சேலம் மாவட்டத்தில் நீங்கள் சூப்பரான ஒரு ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்ம் ஹவுஸ் தேடிட்டு இருக்கீங்களா? இந்த இடம் உங்களுக்கு ஓகேவா இருக்குன்னு பாருங்கள். செம்மையான இடம். கிட்டத்தட்ட ஒரு 200 கொய்யா கன்று வச்சுருக்காங்க. அப்புறம் கொளிஞ்சி, அப்புறம் மாதுளை, பலா, அத்தி, அப்புறம் வந்துட்டு தென்னங்கன்று, இந்த மாதிரி சூப்பராக வச்சுருக்காங்க. சரிங்களா? சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட் தான் இடமே இருக்குது. சுற்றிலுமே அழகாக ஃபென்சிங் போட்டிருக்காங்க, சோலார் லைட் போட்டிருக்காங்க. அங்கே பாருங்கள், சோலார் பேனல் போட்டு அந்த கரண்ட்டுக்காக வந்து இதுக்கு ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும். அதனால் வந்து சோலார் பேனல் போட்டிருக்காங்க, போர் போட்டிருக்காங்க, நல்ல தண்ணி வசதி, ஃபுல்லாகவே வந்து சொட்டு நீர் போட்டிருக்காங்க, பைப் எல்லாமே போட்டிருக்காங்க, எல்லா இதுக்குமே போட்டிருக்காங்க. இந்த இந்த கொய்யாவுமே பார்த்திங்கன்னா பூ பூத்துருச்சு. அப்புறம் வந்து இப்போது காயெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. மாங்கன்லாம் வச்சுருக்காங்க, செம்மையாக இருக்குங்க. சரிங்களா? நீங்கள் வந்து நிறைய பேர் தேடிட்டு இருந்தீங்க, எனக்கு வந்து சின்னதாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வேணும், நல்ல ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு இடம் வேணும், ஏக்கர் கணக்கில் வேணாம், வந்து தங்கிட்டு போகிற மாதிரி வேணும்னு கேட்டிங்க. நல்லா தங்கிட்டு போகிற மாதிரி அருமையான இடம் தான் விற்பனைக்கு வந்திருக்கு. எங்கே இருக்குன்னா, சேலம் மாவட்டம் ஆத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பைபாஸில், செல்லியம்பாளையம் பைபாஸ் வந்து கரெக்டாக 1 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா தார் ரோடு மேலேயே சூப்பராக இருக்குங்க. சரிங்களா? இந்த மாதிரி இடம் நிறைய பேர் தேடிட்டு இருந்தீங்க. இன்றைக்கி நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இன்றைக்கி நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி இடம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ரேட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்கொயர் ஃபீட் வெறும் 600 ரூபா தான் சொல்கிறாங்க. நம்ம இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, நெகோஷியபிள் தான். உங்களுக்கு வந்து இடம் மட்டும் பிடிக்கட்டும், வந்து இடம் பிடிக்குது எனக்கு, நீங்கள் உங்களுக்கு வந்து என்ஜாய் பண்ணணும், நல்லா ஜாலியாக இருக்கணும் அப்படின்னா இந்த இடம் தாங்க உங்களுக்கு பெஸ்ட்டு. சரிங்களா? நல்லா சூப்பரான இடம். வந்து இடத்த மட்டும் பாருங்கள். நீங்கள் நெகோஷியபிள் கூட பண்ண மாட்டீங்க, வாங்கிடுவீங்க. ஆனால் நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ரேட்டை வந்து இன்னும் கம்மி பண்ணி பேசிக்கலாம். சரிங்களா? எடுத்தோன்னே ஒரு ரேட்டு சொல்லிவிட்டு அந்த ரேட்லேருந்து கம்மியாக தானே வரணும், அதனால் பேசிக்கலாம். சூப்பராக இருக்குது. இடத்த அப்படியே காட்டுறோம் பாருங்கள். சரிங்களா? செம்மையாக இருக்குது. அப்படியே சோலார் லைட்லாம் காட்டுறோம், போர் இருக்குது, சோலார் இருக்குது, எல்லாத்தையுமே காட்டுறோம். சரிங்களா? வந்து பாருங்கள், இடத்த பாருங்கள்.